கடந்த ஜூலை 7ஆம் தேதி தனக்கு எதிரான நீதிமன்ற வழக்கில் ஆஜரான பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச பின்னர் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீடிக்கும் யோசனைக்கு எதிராக உடனடியாக செயற்படுமாறு எதிர்க்கட்சித் தலைவர்களை அழைக்குமாறு அறிவுறுத்தினார். அதற்கமைய ஜூலை 23ஆம் தேதி எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்திற்கு எதிர்க்கட்சியின் கட்சித் தலைவர்களையும் பிரதிநிதிகளையும் அழைக்க சஜித் பிரேமதாச நடவடிக்கை எடுத்தார். அங்கு முன்னின்று செயற்பட்ட ரணில் விக்ரமசிங்க நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது வழக்குகள் கிடப்பில் உள்ளதை தவிர்ப்பதற்காக நீடிக்கப்படுவதாக இருந்தால் அந்த கிடப்பில் உள்ள வழக்குகள் பற்றிய பிரச்சினையை தவிர்ப்பதற்கான யோசனைகளை முன்வைக்க தெரிவுக்குழு ஒன்றை நியமிக்குமாறு சஜித் பிரேமதாசவுக்கு அறிவுறுத்தினார். நான் எதிர்க்கட்சி தலைவரிடம் கூறுவது என்னவென்றால், பாராளுமன்றத்தில் இருந்து கொண்டு ஒன்றிணைந்து அடுத்த வாரமே யோசனையை ஒப்படைத்து இது நாட்டில் கிடப்பில் உள்ள 11 லட்சம் வழக்குகளை தீர்ப்பது குறித்து ஆராய்ந்து பார்ப்பதற்கான தெரிவுக்குழுவை நியமியுங்கள். எனவே இன்றோ நாளையோ உடனடியாக இதனை செய்தால் திங்கட்கிழமை ஒப்படையுங்கள். முன்னாள் அமைச்சர் JL பீரிஸிடம் கதைத்து இந்த செயற்பாட்டை முன்னெடுத்துச் செல்லுங்கள். ரணில் விக்ரமசிங்கவின் அறிவுறுத்தல்களுக்கு அமைய சஜித் பிரேமதாச உள்ளிட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழுவினர் குறித்த யோசனையை தயாரித்து சபாநாயகரிடம் இன்று கையளித்தனர். මිලියන 1.1ක් තියෙනවා කියන කාරණාව ඉස්මතු වුණා. ඒකත් සමූහයක් වශයෙන් අධිකරණ පද්ධතිය යුක්තිය පසඳලීමේ ක්‍රියාවලිය සහ ඒකට අදාළ ආයතන පිළිබඳව තේරීම් කාරක සභාවක් ඉල්ලුම් කරලා ඔබතුමාට ඒ ලිපිය ඉදිරිපත් කරනවා. මේ අවස්ථාවේ තමයි சஜித் பிரேமதாசவுக்கு அமைச்சரவை பேச்சாளர் பதிலளித்தார். உண்மையில் சஜித் பிரேமதாச தூக்கத்திலிருந்து விழித்ததை போன்று இருக்கின்றார். ரணில் விக்ரமசிங்க அல்லது நாமல் ராஜபக்சவின் ஆலோசனையின் பேரில் இதை செய்தாரா என எனக்கு தெரியவில்லை. ஏனெனில் அவர்கள் இருவரும் சட்டத்தரணிகள். சஜித் பிரேமதாச ஒரு சட்டத்தரணி இல்லாவிட்டாலும் கூட அந்த சட்டத்தரணிகளை இரண்டு பக்கமும் வைத்துக் கொண்டு பெற்ற ஆலோசனையின் அடிப்படையில் இதை செய்தாரா என எனக்கு தெரியவில்லை. ஏனெனில் இந்த விடயம் 2015ஆம் ஆண்டின் பின்னர் சுமார் 11 வருடங்களாக நாட்டில் இடம்பெற்று வரும் ஒரு விவாதமாகும். 2015ஆம் ஆண்டில் அப்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட அரசியலமைப்பு பேரவையின் உபக்குழுவே இந்த நீதித்துறை சீர்திருத்தங்கள் தொடர்பான உபக்குழுவாகும். அதில் குறிப்பிடத்தக்க அளவில் விவாதிக்கப்பட்டு முன்வைக்கப்பட்ட பல முன்மொழிவுகள் இருந்தன. உதாரணமாக கூறினால், உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை 65 வரை அதிகரிப்பதோடு தேவைப்படின் மேலும் 2 வருட காலத்துக்கு சேவையை நீடிப்பதற்கு நடவடிக்கை எடுத்தல் போன்ற சில சீர்திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. அதே போன்று அதற்கு இணையான காலப்பகுதியில் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிக்க வேண்டுமா என இலங்கை சட்டத்தரணிகள் சங்கமும் இது தொடர்பாக தமது கருத்துக்களை முன்வைத்திருந்தது. எனவே இது பாராளுமன்றத்திலும் அதற்கு அப்பாலும் விவாதத்துக்கு உட்படுத்தப்படும் ஒரு நடைமுறையாகும். புதிதாக குழுக்களை அமைக்க வேண்டிய அவசியமில்லை என நான் நினைக்கின்றேன். பாராளுமன்றமே இது தொடர்பில் விவாதிப்பதற்கான சபையாக இருக்கின்றது. அங்கு போதுமான கால அவகாசத்தை வழங்கி இது தொடர்பில் விவாதிக்க முடியும். ඊට පස්සේ තමයි කොහොමත් මේ ව්‍යවස්ථා සංශෝධනය සහ පනත් සංශෝධනය පාර්ලිමේන්තුවේ සම්මත වෙන්නේ. அனைத்து நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை 2 வருடங்களினால் நீடிப்பதற்காக 22வது அரசியலமைப்பு திருத்த சட்டமூல மற்றும் நீதித்துறை சட்ட திருத்தத்தை வர்த்தமானியில் வெளியிட்டு பார்லிமென்றத்தில் சமர்ப்பிப்பதற்கு அமைச்சரவை நேற்று அனுமதி வழங்கியுள்ளது. பல சந்தர்ப்பங்களில் முன்வைக்கப்பட்ட அமைச்சரவை பத்திரங்களை கருத்தில் கொண்டு சட்டவரைஞரால் தயாரிக்கப்பட்டு சட்டமா அதிபரின் அனுமதி பெறப்பட்டுள்ள இந்த சட்டமூலங்களை வர்த்தமானியில் வெளியிட்டு பார்லிமென்றத்தில் சமர்ப்பிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜாயதிச தெரிவித்தார். நீதி கெடும்பாஸ் சம்பாதக விசின் சகாஸ் කරනු ලැබ ඇති 22 වන சட்ட வரைஞரால் தயாரிக்கப்பட்டுள்ள 22வது அரசியலமைப்பு திட்ட சட்டம் மூலம் நீதித்துறை சட்ட திருத்தம் ஆகியவற்றின் அரசியலமைப்பு தன்மை தொடர்பில் சட்டமா அதிபர் அனுமதியை வழங்கியுள்ளார். அதற்கமைய சட்ட வரைஞரால் தயாரிக்கப்பட்டுள்ள குறித்த திருத்த சட்ட மூலங்களை வர்த்தமானியில் வெளியிடுவதற்கும் அதன் பின்னர் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கும் நீதி தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் முன்வைத்த யோசனைக்கு அமைச்சரவை நேற்று அனுமதி அளித்தது. அமைச்சரே, நீங்களும் நீதி அமைச்சரும் சென்று மகாநாயக்க தேரர்களை சந்திப்பதை கண்டோம். அவர்கள் இத்தகைய நிலைப்பாட்டினை கொண்டிருந்தார்கள். அவர்கள் ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்பியதாக எமக்கு அறிய கிடைத்துள்ளது. உங்களுக்கு பின்னர் சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் ராஜீவ் அமரசூரிய சென்றுள்ளார். அவர் வெளியில் வந்து கருத்து தெரிவித்தார். 3 பீடங்களின் மகா சங்கத்தினரின் கையெழுத்துடன் ஜனாதிபதிக்கு ஒரு கடிதம் அனுப்பியுள்ளதாகவும் இந்த அரசியலமைப்பு திருத்தம் பொருத்தமற்றது, இதனை செய்ய வேண்டாம் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளதாக கூறினார். அந்த கடிதம் ஜனாதிபதிக்கு கிடைத்துள்ளதா?
මහානායක හිමිවරුන් විසින් එව්වායයි කියන மல்வத்து மற்றும் அஸ்கிரிய பீட மகாநாயக்க தேரர்களுக்கு இருந்த ஒரு சந்தேகம், இந்த அரசியலமைப்பு திருத்தம் ஒரே ஒரு நீதியரசரை மாத்திரம் இலக்கு வைத்து மேற்கொள்ளப்படுகின்றதா என்பதை எம்மிடம் கேட்டு தெரிந்து கொள்வதாகும். யாரோ ஒரு குழுவினர் ஒரே ஒரு நீதியரசரை மாத்திரம் இலக்கு வைத்து அரசியலமைப்பு திருத்தம் செய்யப்பட உள்ளது போன்ற கருத்தினை தெரிவித்திருந்ததாக நான் நினைக்கின்றேன். ஆனால் நாம் தெளிவுபடுத்தியதன் பின்னர் அவர்கள் அதனை ஏற்றுக்கொண்டார்கள். இந்த சீர்திருத்தங்களின் மூலம் மக்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் என்பது குறித்து அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். ප්‍රෙස්සස් කරන හරහා ජනතාවට සහනයක් ලැබෙනවා කියන එක පිළිබඳව උන්වහන්සේලා සතුට පත් වුණා. රජු අමරසේරිය සභාපතිවරයා ஏப்ரல் மாதம் அளவிலேயே நாம் இது தொடர்பில் அறிந்து கொண்டோம். அதன் பின்னர் எம்முடன் பேசுவதற்கு முன்பாகவே அமைச்சரவை தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டு அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்டது என ரஜு அமரசூரிய தெரிவித்திருந்தார். දැම්ම කියලා. අප්‍රේල් මාසෙදී ඒ ගැන එතුමා දැනගෙන හිටියා නම් ஏப்ரல் மாதத்திலேயே அவர் அதனை அறிந்திருந்தார் என்றால் ஏதோ ஒரு நோக்கத்துடனேயே சொல்கின்றார். இல்லை என்றால் இதற்கு வேறு என்னவென்று சொல்வது? ஏப்ரல் மாதமளவில் இந்த திருத்த பணிகளை எவ்வாறு மேற்கொள்வது என்பது தொடர்பில் எமக்கு எந்த யோசனையும் இருக்கவில்லை. இது தொடர்பில் கலந்துரையாடல்களுக்கான தேவை மாத்திரமே இருந்தது. வழக்கு நடவடிக்கைகளை விரைவுபடுத்தி மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கும் நீதிமன்றத்தின் மீதான நம்பிக்கையை உறுதிப்படுத்துவதற்கும் மக்கள் ஆணை எமக்கு கிடைத்துள்ளது. ஆனால் அந்த நடவடிக்கைகளில் எவ்வளவு பேரை ஆட்சேர்ப்பு செய்வது உள்ளிட்ட அனைத்து விடயங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆனால் ஏப்ரல் மாதத்தில் அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பான கலந்துரையாடல்கள் எதுவும் இருக்கவில்லை. ஏனெனில் ஒட்டுமொத்த நீதிபதிகளினதும் ஓய்வு பெறும் வயதை அதிகரிக்கும் தேவையே எமக்கு இருந்ததே தவிர ஒரு தனிநபரின் ஓய்வு பெறும் வயதை பற்றிய கலந்துரையாடல்கள் எம்மிடம் காணப்படவில்லை. ඒ විශ්‍රාමන වයස වැඩි කිරීමේ අවශ්‍යතාවය මිසක් තනි පුද්ගලයෙකුගේ විශ්‍රාමන වයස පිළිබඳව සාකච්ඡාවක් නොයි අපේ තිබුණේ.